பண்ணலான்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தராக வந்து பேச போகிறாங்க. நீ உங்களுடைய ஆதரவு ஆசீர்வாதம். ஏற்கனவே ப்ரொடியூசர் வந்து தூவல், எக்ஸ்ட்ரீம் படங்களை எடுத்தவர் தான். அதுலேயே அவர் ஹீரோவாக நடித்தவர். இந்த படத்துக்கு முக்கிய கதாபாத்திரத்தில் கதைநாயகனாக அவர் நடிக்கிறாரு. நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க நடிக்கிறாங்க. இதில் இது பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். துணிந்து இறங்கியிருக்காங்க, துணிச்சலாக இறங்கியிருக்காங்க. அதுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. சார் வாங்க, சார் மேடைக்கு வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது சம்மர் டைம். எல்லாருமே வெயிலில் கஷ்டப்படுற இந்த நேரத்தில் நம்ம ப்ரோக்ராமுக்காக என்னவோ தெரியல, கிளைமேட் ரொம்ப கூலாக ஆகிடுச்சு. உண்மையிலேயே அதுக்கு நம்ம கிளைமேட்டுக்கும் நன்றி சொல்லணும். இங்கே வருகை புரிந்திருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதற்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிக்சர்ஸ் நண்பர் திரு ராஜ்குமார் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிக்கவிருக்கிறார். அவர் ஏற்கனவே 2 திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார். ஒன்று தூவல், இன்னொன்று எக்ஸ்ட்ரீம். இந்த 2 திரைப்படங்களும் அவரோடு சேர்த்து அவரது துணைவியார் தயாரித்திருக்கிறார். அந்த 2 படங்களும் மாபெரும் வெற்றி பெற்றதா என்றால் சற்று நாம் இல்லை என்றே சொல்லலாம். அதனால் அதில் திருப்தி அடையாத நம்முடைய தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் அவர்கள் ஏதேனும் நாம் சாதனை செய்தே ஆக வேண்டும், சாதனை புரிந்தே ஆக வேண்டும். எதில்? இந்த திரைப்படத்துறையில் பின் இயக்குனர் நண்பர் பிக்கை அருண் அவர் முன்னால் வந்து நிற்கிறார். அவர் ஏற்கனவே இந்த ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜ்குமார் அவர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர் என்றாலும் இதற்கு அவருக்கு பக்கபலமாக நின்று ஒரு திரைப்படத்தை நான் உங்களுக்காக தயார் செய்து கொடுக்கிறேன், இதில் நான் வெற்றியும் பெற்று காட்டுகிறேன், இது சாதாரண வெற்றி அல்ல, உலக மகா வெற்றியாக இருக்க வேண்டும். யாருமே ஒரு திரைப்படத்தை தயாரிக்கவில்லை. அதனால் நாம் 48 மணி நேரத்தில் ஒரு திரைப்படத்தை தயாரிப்போம், திரையிடுவோம். அது நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெறும் அளவிற்கு நாம் செய்யலாம் என்று, அது ஒரு உலக சாதனையாக இருக்கும் என்று நம்பிக்கை அவருக்கு கொடுத்திருக்கிறார். அதன்படி இந்த திரைப்படமானது நாளை துவக்கப்பட உள்ளது. நாளை மாலை 3 மணிக்கு இந்த திரைப்படத்தை ஆரம்பித்து, நாளை வியாழக்கிழமை திரைப்படத்தை ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை மாலை 3 மணிக்குள் அந்த திரைப்படத்தை தயாரித்து முடித்துவிட்டு 24 மணி நேரத்தில், அடுத்த 24 மணி நேரத்தில் அதற்கான எடிட்டிங், கலரிங் மற்றும் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக், என்னென்ன நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது. அந்த 24 ஹவர்ஸில் முடிச்சுட்டு சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு இதே இடத்துல அந்த திரைப்படமானது திரையிடப்படும் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆகவே உங்களது ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. இது பலருக்கு தெரியும் வண்ணம் செய்ய வேண்டிய கடமை, பொறுப்பு அனைத்துமே மீடியாக்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் உள்ளது என்கிற காரணத்தால் முதலில் நாங்கள் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லவில்லை. முதலாக இந்த இடத்தில், இந்த நிமிடத்தில் உங்களிடம்தான் தெரிவித்திருக்கிறோம். எனவே இதை நீங்கள் பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும், பொதுமக்களோட ஆதரவும் கிடைக்க வேண்டும். இந்த திரைப்படம் திரையிடப்பட பலர் முன்வர வேண்டும். இந்த திரைப்படமானது உலக சாதனை நிகழ்த்த வேண்டும் என அன்போடு வேண்டி கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் மீண்டும் ஒருமுறை நல்கி அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட், ஏன்னா இன்னைக்கு என் பர்த்டே. ஸோ இது வந்து மறக்கவே முடியாத ஒரு விஷயம் என் லைஃப்பில். அதுவும் இல்லாமல் சார் ஃபஸ்ட்டு நான் வந்து மீட் பண்ணும்போது இது ஒரு மூவி 24 ஹவர்ஸ் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு தான் கேட்டார். கேட்கலாம் ஆடிஷனில் தான் பார்த்தேன் நான். இது 24 ஹவர்ஸ் மூவி உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். ஆக்சுவலி நான் நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் நான் பண்ணதே கிடையாது. ஸோ ஹானஸ் சப்ஜெக்ட் அப்படின்னாரு. ஸோ ஓகே சார், நம்ம ட்ரை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினா கண்டிப்பாக நான் வந்து என்னோடய பெஸ்ட் நான் கண்டிப்பாக காமிப்பேன் அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் இந்த டீமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.
பை நம்ம ராஜ்குமார் சார் அவர் எனக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயமும் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ பை என் பசங்க டீம் கூட தம்பிங்க கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ பார்ப்போம், இந்த மூவி நாளைக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மூவி பண்ணதுக்கப்புறம் நான் எதாக இருந்தாலும் பேசுகிறேன். இப்போ என்னால் எதுவும் பேச முடியாது. தேங்க்யூ ஸோ மச். மீட் பண்ணுறீங்களா மேம் சொல்லி சார் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் உடனே அருண் சார் சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டேன். பட் சாதிக்க போகிறோமான்றது காட்கிட்டேயும் உங்கள் எல்லா சப்போர்ட்லேயும் தான் இருக்குது. எங்கள் டீமோட சப்போர்ட்டும் எனக்கு முக்கியமாக இருக்குது. சாதிப்போம் நம்புகிறேங்க சார். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நான் அந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்தேன். காலம் இந்த லாஸ்ட் ஒரு 3 months எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கடுமையாக உழைச்சிருக்கோம். தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் சார் அவர்கள் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து, அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி ஆகும் ஒரு சினிமாவில் அப்படின்னா, நானும் சின்ன சின்ன படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். வெளியே வந்திருக்கு, வராமல் போயிருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஆனால் ஒரு படத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆகும்பொழுது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். ஒரு 10 நாள் ஷூட் போகிறோம், ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணுறோம், நம்மக்கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். ஒரு 5 நாள் ஒரு சாங் ஷூட் போகிறோம், ஒரு கொஞ்சம் யோசிச்சார், ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. வீட்டில் தான் கூப்பிட்டு பேசினார், சாரும் மேடமும் இருந்தாங்க. அடுத்த நாள் கூப்பிட்டுட்டு ஒரு டீ கடையிலேருந்து பேசுகிறோம். என்ன பட்ஜெட் அப்படின்ட்டு கேட்டார். நான் ஒரு சைஸ் பட்ஜெட் சொன்னேன். இல்லைங்க, இதுக்குள்ளே பண்ண முடியுமா? பண்ணலாம் சார் அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஊக்கம் கொடுத்து, பணம் கொடுத்து, எல்லாமே கொடுத்துருக்காரு. இது நான் மட்டும் இல்லை, என்னுடைய டீம் எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஏன்னா எங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு என்ன பண்ண முடியும்ட்டு நாங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, இல்லை நீங்கள் பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள், பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த சார் உங்களுக்கு பெரிய நன்றி சார். ஏன்னா பொருட்கள் இல்லை, நியர்லி இம்பாசிபிள் இது. அப்போ எப்படிடா பண்ண போகிற கேள்வி வரலாம். அதுக்கான ரிசர்ச் பண்ணியிருக்கோம். தனிப்பட்ட முறையில் சினிமா துறையில் இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கேன், சர்டிஃபை ஆகிருக்கேன். மீனிங் படிச்சுட்டு வந்திருக்கேன். கேமரா சினிமாட்டோகிராஃபி படிச்சிருக்கேன், எடிட்டிங் படிச்சிருக்கேன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் படிச்சிருக்கேன், ரீசெண்டாக கலர் கிரேடிங் பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்கள் இப்போது இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியும். நிறைய கடவுள் இறைவன்றது நான் சொல்கிறது இறைசக்தி, மேலே இருக்கிற ஒரு இறைசக்தி, அதுக்கு உருவம் கொடுக்கல. அந்த இறைசக்தி நிறைய மல்டி டேலண்ட்டை கொடுத்தது எனக்கு. கவிதை எழுதுவேன், பாட்டு பாடுவேன். நிறைய பேர், அதாவது ரகுமான் சார் தவிர்த்துட்டு 2000லேருந்து 2005க்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் பார்த்துட்டேன். ரகுமான் சார் மட்டும் பார்க்கல, வாய்ப்பு கிடைக்கல. அப்படி தான் ஒரு பாடலாசிரியராக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு உள்ளே வந்தேன். வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பாட ஆரம்பித்தேன். நல்ல பாட்டு பாடின லக்ஷ்மண் சுதிக்கெலாம் பாடியிருக்கேன் நினைக்கிறோம். எப்படி சாதிக்கணும் அப்படின்ன பொழுது அதுக்கு ஒரு பிரேக் டவுன் வச்சுருக்கோம். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிரேக் டவுன். கதை என்னுடைய மைண்டில் இருக்குது. ப்ராம்ப்டிங் மெத்தடில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கும். ஸ்கிரிப்ட் எழுதி அதை நடிகர்கள்கிட்ட கொடுத்து அதை படிக்க வச்சு அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. கதை முழுக்க ஒரு 4-5 மாதமாக நானும் என்னுடைய டைரக்ஷன் டீம், அங்கே இருக்கிற அத்தனை பேருமே உதவி இயக்குனர்கள், அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா இரவு பகல் நாங்கள் தூங்கியே சில காலம் ஆகுது. நேற்றையும் நாங்கள் தூங்கலை, முந்தானேத்தி தூங்கலை, சாப்பிடல. என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற மொத்த டீம் அவங்க. மாதமாக அந்த கதையை எடுத்து அந்த கதையை மைண்டில் ஓட்டி டெய்லியும் நாங்கள் அந்த கதையோடைய டயலாகை ப்ராக்டிஸ் பண்ண இப்போ மைண்டில் எனக்கு ரெக்கார்ட் ஆகிடுச்சு. எனக்கு அப்ளை பண்ணும்போது கின்னஸ் இப்படி ஒரு கேட்டகரியே இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டாங்க எங்களுக்கு. இப்போ ஆனால் எனக்கு இது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போனேன். நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் கின்னஸுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். அவங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க எங்களுக்கு. நீங்கள் பண்ணலாம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் சொல்கிறது பண்ணலான்னாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்கும்போது எங்கிட்ட தான் அவங்க ஃபஸ்ட்டு கேட்டாங்க, சரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிப்பரேஷன் எனக்கு கொடுங்க, என்ன செய்ய போகிறீங்க, இது எப்படி இருக்க போகுது. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு மெயில் அனுப்புகிறேன். 48 ஹவர்ஸில் பிரேக் டவுன் போட்டு கொடுக்குறேன். இது இப்படி நடக்க போகுது, இது இப்படி நடக்க போகுது. அதை பார்த்து அவங்க எடுத்துகிட்டு போய், அவங்க இருக்கிறது வந்து நார்த் இந்தியாவில், டெல்லியிலன்னு நினைக்கிறேன். அதை அங்கே இருக்கக்கூடிய சினிமா டெக்னீஷியன்ஸ் கிட்ட அவங்க பேசி எப்படி இது சாத்தியமாக, இவர் சொல்கிறதெல்லாம் சாத்தியமான்ட்டு. ஏன்னா இப்போ நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ்னு எடுத்துக்கும்பொழுது எனி டைப் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்ட் கம்பெனி, எனி ஸ்போர்ட்ஸ், எனி டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி ஒரு சாதனை அப்படின்னு வரும்போது அந்த பர்டிகுலர் யார் அதில் துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்டோ அவங்கள கூட வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்க அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்க ரெக்கார்ட் கம்பெனி தான். அப்போ இதை துறை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் கிட்ட போய் அவங்க பேசி நான் சொன்னதெல்லாம் கரெக்டானு ஃபஸ்ட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு திருப்பி என்கிட்ட வந்தாங்க. நீங்கள் சொன்னது கரெக்ட், சாத்தியப்படும், நீங்கள் பண்ணுவீங்களா இல்லை அது பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது, பட் நீங்கள் சொல்கிற மெத்தடில் பண்ணால் நீங்கள் முடிச்சிங்கன்னா நான் சர்டிஃபிகேட் தரேன். இதுதான் அவங்க எனக்கு சொன்ன விஷயம். 48 மணி நேரம் வந்துகிட்டு இருக்காங்க, ஆன் தி வேல இருக்காங்க, நைட்டு ஏர்லி மார்னிங் ரீச் ஆகுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம், உங்கள் கூடயே நாங்கள் இருந்து எல்லாத்தையும் நாங்கள் கவனிச்சுப்போம். 2 பேர் வராங்க, எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க.
இது ஆரம்பிக்கிற இடம் நாளைக்கு 3 மணி. அந்த 3 மணின்னும் பொழுது பூஜை முடிச்சுட்டு ஸ்கிரிப்ட் அந்த நரேஷனில் ஆரம்பிப்பேன். ஷூட் அப்படியே இந்த ஷூட் போக 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 என்ன ஐடியா பண்ணியிருக்கோம், ஷூட்லேயே மொத்த யூனிட்டையும் வர வைக்கிறேன். எடிட்டில் இருந்து, சவுண்ட் எஃபெக்ட்ஸில் இருந்து, மியூசிக் டைரக்டர்லேருந்து இருக்கிற அத்தனை டெக்னீஷியனும் ஷூட்டு நாங்கள் பண்ண போகிற ஒரு வில்லாவில் பண்ணுறோம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு வில்லா ஆப்போசிட்டில், அதாவது அப்படி நடந்து போகிற டிஸ்டன்ஸில் ஒரு வில்லா. அந்த வில்லா காலியாக இருக்குது. அந்த வில்லாவுடைய கீயும் வாங்கிட்டு எல்லா டெக்னீஷியன்ஸுமே எங்களுடைய மேற்பார்வையிலே இருப்பாங்க. ஸோ என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், இந்த அளவுக்கு இன்றைக்கி நான் பேசுகிறது கரெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. இது சாத்தியமா என்ன கேட்டிங்கன்னா சாத்தியம். இன்றைக்கி நான் சொல்லிட்டு போகிறேன், சாத்தியம். முயற்சி செய்கிறோம், இறைவன் அருள் இருக்குது, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். சொல்லணும்னாக்கா ஒரு எக்ஸி முடித்த கையோட திரு அருண் அவர்கள் என்னை வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணலாம், என்கிட்ட வந்து நான் ரிசர்ச் பண்ணி கையில் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ட்ரைனிங் கம்பெனி நடத்துகிறோம். நாங்கள் கார்ப்பரேட் ட்ரைனிங் கம்பெனி. நான் வந்து லீடர்ஷிப் கோச், அதே போல் என் மனைவியும் லீடர்ஷிப் கோச். நாங்கள் ஜென்ரலாகவே வந்து மென்டாரிங் பண்ணுற பீப்புள், கார்ப்பரேட்டில் இருக்க சீனியர் லெவல் ப்ரொஃபஷனல்ஸை நாங்கள் வந்து மென்டார் பண்ணி ரிஸ்க் டேக் பண்ண வைப்போம். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும், எப்படி ஒர்க் பண்ணணும், கல்ச்சர் எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நீ கம்யூனிகேட் பண்ணணும், இதெல்லாம் நாங்கள் சொல்கிற ஒரு பிஸ்னஸில் நாங்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுக்கணும், ஏதாவது ஒரு முயற்சிகள் பண்ணணும் அப்படின்ற பேஷன் எனக்கு ஜென்ரலாகவே எங்களுக்கு உண்டு. அதனால் இந்த ஸ்கிரிப்ட் அவர் கொடுக்கும் போது முதல்ல கொஞ்சம் 48 மணி நேரத்தில் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீனுங்கிறது இம்பாசிபிள் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் 2 பேருக்கு தோணுச்சு. நானும் என் மனைவியும் தனியாக பேசிட்டு அவர் ஒரு காஃபி மட்டும் கொடுத்துட்டு தங்கி உள்ளே போயிட்டு இதை நான் சாத்தியமா அப்படின்னும். சரி, அவருக்கு ஒரு நாள் டைம் கொடுப்போம், அப்புறம் பேசுவோம்னு சொன்னேன். அவர் வந்து எனக்கு வந்து என்னென்ன பிரேக்கப் இருக்குன்னு நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னும். அந்த பிரேக்கப் கொண்டு வந்தார் மறுநாள். அவர் சொன்ன மாதிரி ஒரு நாள் எடுக்கல, 2 நாள் கண்டிப்பாக எடுத்தது. இன்னொரு நாள் வந்து அவர் மீட் பண்ணோம். நான் ஃபோன் பண்ணி நான் கூப்பிட்டேன், வாங்க பேசலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரேக்கப் ஓகே, பட் என்ன எப்படி எடுக்க போகிறீங்க, அவர் அதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்பார், திரும்ப நான் சொல்ல வேண்டாம். எல்லாமே லைவ்லேயே பண்ணலாம், ஒரு இடத்துல நம்ம அங்கேயே வச்சுட்டு லைவ்லேயே நம்ம பண்ணுவோம். ரெக்கார்டிங்லேருந்து, எடிட்டிங்லேருந்து, மியூசிக்லேருந்து, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லேருந்து எல்லாமே வந்து அங்கேயே பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அது சாத்தியமா அப்படின்னும். இன்னும் சில விஷயங்களை வந்து எப்படின்னா நம்ம வந்து என்ன மாதிரி கேமரா யூஸ் பண்ணோம், யார் யூஸ் பண்ணோம், அது மாதிரி சில பேரை பற்றி பார்த்தாரு. என்னையும் கூப்பிட்டு போய் காட்டுவார். அவங்ககிட்ட மீட்டிங் முடிச்சுட்டு, அவர் ஃபஸ்ட் லெவல் மீட்டிங் முடிச்சு என்ன போய் கூப்பிடுவார். நானும் போய் மீட் பண்ணுவேன். மீட் பண்ணும்போது ஒரு சிலர் வந்து பயந்துருவாங்க, ஐயோ இதெல்லாம் வந்து முடியாது, பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்வாங்க. அப்புறம் கொஞ்சம் யங் டீமை கொஞ்சம் பார்த்தோம் நாங்கள். அந்த யங் டீம் வந்து ரொம்ப வைப்ரண்ட்டாக ஒய் நாட் வி கேன் ட்ரை அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு யங் பிளட் கண்டிப்பாக பண்ணுவாங்க நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஏன்னா சார் பண்ணலாம் சார், நான் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாங்க அந்த யங் பிளேயர்ஸ். அது வந்து எங்களுக்கு பெரிய இது. அது வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் மோட்டிவேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ அது மோட்டிவேஷன் அவங்களும் ஓகே. நாங்கள் 2வது ஆக்ட்ரஸும் வந்து அவங்களும் வந்து பண்ணித்தரோம், தூக்கம் போகிறதில்ல. நாளைக்கு 3 மணிக்கு ஆரம்பிக்க போகிறது, மறுநாள் 3 மணி வரைக்கும் நாங்கள் தூங்க போகிறது கிடையாது. 24 மணி நேரம் எல்லாமே முடிச்சுட்டு இருக்க போகிறோம். அதுக்கான எல்லா ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய உண்மையாக சொன்னால் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரியலிஸ்டிக்காக சொன்னால் பண்ண முடியுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் எப்படின்லாம் தெரியாது, எல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்குது. நிச்சயமாக செய்வோம். ஏன்னா அந்த டீம் ஊக்கம் இருக்குது, எல்லாமே ஒரு துடிப்போடு இருக்காங்க. ஒரு வாட்டி வந்து மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐ வில் டூ இட் அப்படின்னு என்கிட்ட. அந்த ஊக்கம் தான் எனக்கு வந்து சரி பண்ணலாம், பண்ணுவோம், போவோம், செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஸோ 48 மணி நேரம் சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக பண்ணுவோம். ஐ திங்க் வில் சக்சீட். நான் நினைக்கிறோம், நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து ஊடக நண்பர்கள் வந்து உங்கள் துணை இல்லாமல் இதை வந்து மற்றவங்க பார்க்குறது, இதை வந்து கேட்கணும். அவங்க இது மாதிரி சக்ஸஸோடு வந்து திரும்ப உங்களை மீட் பண்ணணுன்ற ஒரு ஆசையோடு இருக்கிறேன். டாக்டர் கையில் இருக்குது, டீமோடு இருக்குது. ஓகே, ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ ஸோ மச்.